டைரக்டர் பிரேம்குமார் இயக்கத்தில கார்த்திக், அரவிந்த் சாமி 2 ஹீரோ நடிச்ச படம் தான் மெய்யழகன். செப்டம்பர் 27ல இந்த படம் ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோட ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. வெல்கம் பேக் டூ மை சேனல் லியாஷரின் தமிழ். படம் ஆரம்பத்தில தஞ்சாவூர் பக்கத்தில இருக்க ஒரு சின்ன கிராமத்த காமிப்பாங்க. அந்த கிராமத்தில ஒரு வீடு இருக்கும். அதுதான் அரவிந்த் சாமி சின்ன வயசுல வாழ்ந்துகிட்டு இருந்த வீடு. அந்த வீட்ட ஒரு சின்ன சொத்து பிரச்சனை காரணமா காலி பண்ணிட்டு மெட்ராஸுக்கு குடும்பத்தோட மாறி போயிடுவாங்க. மெட்ராஸ்ல செட்டில் ஆன அரவிந்த் சாமியோட ஃபேமிலி, அந்த தஞ்சாவூர் பக்கத்தில இருக்கிற கிராமத்தில அவளுடைய சொந்தக்காரங்களுடைய ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்துக்கு நம்ம அரவிந்த் சாமி போவாப்புல. அந்த கல்யாண பொண்ணு வந்து அரவிந்த் சாமியோட தங்கச்சி, சொந்தக்கார பொண்ணோட தங்கச்சி. ஸோ ரொம்ப சின்ன வயசுல குளோஸா இருப்பாங்க. அதனால 20 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு நம்ம அரவிந்த் சாமி அந்த ஊருக்கு போவாப்புல. 20, 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு போற நம்ம அரவிந்த் சாமிக்கு ஆட்டோகிராஃப் படம் மாரி பல நினைவுகள பார்ப்பாரு. பல நினைவுகளும் வந்து போகும். ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு போம்போது, அந்த கல்யாணத்தில தான் நம்ப ஹீரோ கார்த்திக்க பார்ப்பாரு. கார்த்திக்க பொறுத்தளவு இந்த படத்தில கார்த்திக்கு உண்டான கேரக்டர் ரொம்பவே சூப்பரா, அருமையா குடுத்திருப்பாங்க. ஒரு வெளிப்படையான மனசு, கள்ளம் கபடம் இல்லாத மனசு. அப்படியே அந்த கல்யாணத்தில 2 பேரும் சந்திக்கும்போது, கார்த்திக் வந்து அரவிந்த் சாமிய ரொம்ப நாளா தெரியும். ஆனா அரவிந்த் சாமிக்கு கார்த்திய யாருன்னே தெரியாது. கிராமத்தில எப்படி அத்தான், அத்தான்னு கூப்பிடுவாங்களோ, அது மாரி கார்த்திக் வந்து அரவிந்த் சாமிய அத்தான், அத்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூப்பிட்டு, அவருக்கு தேவையான அங்க எல்லாமே செஞ்சு குடுப்பாரு. இப்ப நடக்கிற சீன் எல்லாமே கல்யாணத்துக்கு நாள் இரவு ரிசப்ஷன்ல தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். அப்படி அந்த ரிசப்ஷன்ல அரவிந்த் சாமியோட தங்கச்சிய மீட் பண்ணுவாரு. ரொம்பவுமே அந்த இடத்துல ஒரு அண்ணன், தங்கச்சிக்கான பாசத்த ரொம்பவும் காமிச்சிருப்பாங்க. எமோஷனலா இருக்கும் அந்த சீனு பார்க்கறதுக்கு. இன்னைக்கு நைட்டே நான் கிளம்பி ஆகணும் அப்படின்னு அரவிந்த் சாமி சொல்லும்போது, கார்த்திக்கும், அரவிந்த் சாமியும் அந்த இடத்த விட்டு ரிசப்ஷன் முடியறதுக்குள்ளே கிளம்பிருவாங்க. இன்னைக்கு நைட்டே சென்னைக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு பஸ் ஏற போன அரவிந்த் சாமி பஸ்ஸை மிஸ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வீட்டுக்கு வந்து அரவிந்த் சாமியை கூட்டிட்டு போவாரு. அப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பொண்ணை பார்க்குறேன். கார்த்திக் வீட்டில் இருப்பாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்ரீதிவ்யா தான், கார்த்திகோட ஒய்ஃபு. சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 2 பேரும் பீர் அடிக்கிறதுக்கு அங்கே உள்ள அவங்க தோட்டத்திலேயே உட்காந்து பீர் அடிப்பாங்க. 2 பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம கார்த்திக் அவருடைய சொந்த கதை எல்லாமே சொல்லுவார். அவருடைய சின்ன வயசில் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன பண்ணார், அவர் எப்படி முன்னுக்கு வந்தார், எப்படி சம்பாரிச்சார், என்னென்ன தொழில் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான நிறைய மேட்டர்லாம் சொல்லுவார். அதில் ஒரு ஜல்லிக்கட்டு காளையும் காமிச்சிருப்பாங்க. நிறைய ஜல்லிக்கட்டில் போயிட்டு ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருப்பார் நம்ம கார்த்திக்கு. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அரவிந்த் சாமி அந்த ஊரை விட்டு கிளம்பும்போது அவரோட சைக்கிள் அந்த ஊர்லேயே யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவார். அந்த சைக்கிளை நம்ம கார்த்திக் வச்சிருக்கிறதே இவர் பார்ப்பாரு. கார்த்திக் வந்து அரவிந்த் சாமி கிட்ட அந்த மாதிரி இந்த சைக்கிளால் தான் என்னுடைய வாழ்க்கையே மாறுனுச்சு, இந்த சைக்கிள் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய அந்த சைக்கிளை வச்சு சில கதைகள் ரொம்ப தூரம் போகும். ஏன் இந்த மாதிரியெல்லாம் இவன் பண்ணுறான், என்ன தான் நடக்குது, யார் இவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய குழப்பத்திலேயே இருப்பான் நம்ம அரவிந்த் சாமி. அப்புறம் இவங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது இந்த சேரர், சோழர், பாண்டியர், போர் வீரர்கள், முன்னோர்கள் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கதைகள்லாம் அந்த இடத்துல வந்து போகும். இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே எமோஷ்னலாக இருக்கும். 1000ல் ஒருவன் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அந்த இடத்துல நம்ம கார்த்திகோட எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஆனால் அந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு பொறுமை வேணும். கண்டிப்பாக அந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தோட உள்ள ஆழமான கருத்தை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்படியே கதைகள் ரொம்ப நிறைய பேசி பேசி நிறைய எமோஷ்னலான சீன்லாம் வரும். எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் காலையில் 4 மணி ஆகிடும். 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கார்த்திக் வந்து போதையில் படுத்துருவாப்புல. படுத்துட்டே போதையிலே அவர் சொல்லுவார், இது மாதிரி நீங்கள் காலையில் இந்த வீட்டை விட்டு போகும்போது நான், என்னுடைய ஒய்ஃபு, என்னோடய குழந்தை 3 பேர்த்தையும் நீங்கள் பேர் சொல்லி வாழ்த்திட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அரவிந்த் சாமி கிட்ட கார்த்திக் போதையிலே சொல்லுவார். இதை கேட்ட அரவிந்த் சாமிக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கும். யாருன்னு இவனுக்கு தெரிஞ்சே ஆகணும், எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும், காலையில் நம்ம தெரியலன்னு சொல்லிட்டோம்னா ரொம்ப பெரிய மன கஷ்டமாக ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுவார். கார்த்திக் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. கடைசி வரையும் கண்டுபிடிக்க முடியாது. கார்த்திக் கடைசி வரையும் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் மெட்ராஸுக்கு காலையில் யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி போயிடுவார். ரொம்ப கஷ்டப்பட்டு மன குழப்பத்திலேயே சென்னைக்கு கிளம்பி போயிடுவார். அப்படி சென்னைக்கு கிளம்பி போன அரவிந்த் சாமி வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க மனைவி கேட்பாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அங்கே அந்த ஊரில் நடந்த அந்த சீன் எல்லாத்தையுமே
அரவிந்த் சாமி அவருடைய ஒய்ஃபுக்கிட்ட சொல்லுவார். சரி விடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லுவாங்க. அரவிந்த் சாமியோட பொண்ணு வந்து அவருடைய ஃபோனை வாங்கி, நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும், ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த கார்த்திகோட ஃபோன் நம்பரை போட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துருவாப்புல. அப்படி ஃபோன் பேசும்போது தான் நம்ம அரவிந்த் சாமி கார்த்திகிட்ட ரொம்பவுமே மன்னிப்பு கேட்பார். மன்னிப்பு கேட்டுட்டு கடைசியாக தான் கேட்பாரு, நீ யார், நீ யாருன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் கார்த்திக் சொல்லுவார், இந்த மாதிரி நான் சின்ன வயசில் உங்களை பார்த்து தான் நான் வளர்ந்தேன், நீங்கள் தான் என்னுடைய ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன், உங்களால் தான் நான் இந்த லெவலுக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நான் யாருங்கிறத நான் இப்போ தான் உணர்ந்தேன், நீ யாருங்கிறதே நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான நிறையா டயலாக்லாம் வரும். ரொம்பவுமே சூப்பரான ஒரு எமோஷனல் சீன் தான். படம் ஃபுல்லாக எமோஷ்னலாக தான் இருக்கும். ஒரு வழியாக படம் கடைசியில் கார்த்திக் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அரவிந்த் சாமி அந்த தஞ்சாவூரில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு மறுபடியும் போவார் கார்த்திகை மீட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் ரொம்ப சந்தோஷத்தில் அந்த எமோஷ்னலான சீனெல்லாம் ரொம்ப காமிச்சிருப்பாங்க. அப்போ தான் கார்த்திகை பார்த்து சொல்லுவார், உன் பேர் மெய்யழகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரியுது படத்தோட பேர் மட்டும் மெய்யழகன் இல்லை, கார்த்திக்கோட பேரும் அதுதான் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.